Hi friends, welcome to Pearls Aari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு blouse designing வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒர்க் வந்து ஒரு காட்டன் சாரீக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஃப்ரேமில் வந்து நீங்கள் மெட்டீரியலை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஃப்ரேமில் ஏற்றிட்டு தான் வந்து நெக்கெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சாச்சு. இந்த டிசைனுக்கு வந்து நம்ம ட்ரேசிங்லாம் வந்து எடுக்க போகிறதில்ல, ஃப்ரீ ஹேண்டாகவே தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கொடியில் வந்து பிரான்ச்சஸும் லீவ்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான டிசைன் தான் இது. ரொம்பவே யூனிக்காக கொஞ்சமே வந்து ட்ரெண்டிங்கான ஒரு நெக் டிசைன் தான் வந்து இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம நெக் ட்ரா பண்ணிவிட்டு அந்த நெக்கை சுற்றி வந்து நம்ம ட்ரேசிங்கோ இல்லை ட்ராயிங்கோ பண்ணிவிட்டு நம்ம போடுவோம். இந்த டிசைன் வந்து நம்ம ஒன் சைடடில் தான் வந்து நம்மளுக்கு டிசைன் வரும். ஸோ ஒன் சைட் அதுவுமே வந்து நெக்கில் வந்து நம்மளோட நெக்லேயுமே வந்து அந்த டிசைன் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரியாக வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சைடு நெக் வந்து நம்மளுக்கு நார்மல் அந்த ரவுண்ட் ஷேப்லையும், இன்னொரு சைடு வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்கேலப் டிசைன்லேயும் வந்து நம்மளுக்கு வரும் இது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரே மாதிரியாக வந்து ரொம்பவே கிராண்டாக பீட்ஸு அது இதெல்லாம் வச்சு நம்ம ஒரே பேட்டர்ன்லேயே வந்து நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்க முடியாது. கஸ்டமர்ஸ் வந்து லோ பட்ஜெட்டில் சில நேரம் கேட்பாங்க. சில்க் சாரீக்கு அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், பட் காட்டன் சாரீஸ்க்கெலாம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிள் டிசைன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் வேலையும் முடியும். அவங்களுக்கு வந்து கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வைஸும் வந்து இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ நான் ஒரு கொடியில் வந்து பிரான்ச்சஸில் வந்து லீவ்ஸ் அந்த மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெயின் கொடிக்கு வந்து நான் கர்தானா பீடு, காப்பர் பீடும் ஒயிட் கலர் பேர்ல் பீடும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மெயின் கொடி போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த சாரியில் வந்து சேம் கலர் சாரீ இது. ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் தான் ஃபுல் சாரீ. அங்கங்கே வந்து காப்பரில் வந்து ஃப்ளவர் பூட்டாஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ காப்பரும் நான் இந்த ப்ளூவும் இங்க் ப்ளூ மாதிரியான ஒரு ஷேடு இது. ஸோ இதை மட்டும் வச்சு தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன கலர் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஆட் பண்ணையில் வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தது. ஸோ இப்போ வந்து காப்பர் ஜரி யூஸ் பண்ணி அந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பிரான்ச்சோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ராப் பீட் வந்து வச்சு அந்த பிரான்ச்சில் வந்து காப்பர் ஜரி யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதே கலர் இதே இது தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனுமே கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சிம்பிள் ஒர்க் அப்படி இல்லை, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஒன் டே 1.5 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த டிசைன் மொத்தமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். எப்போவுமே வந்து நம்ம பிஸியாகவே இருப்போம், கிராண்ட் ஒர்க்கே பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் வந்து நம்ம இடையில போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அந்த லீஃபை தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ கலர் இல்லை இந்த காப்பர் விட்டால் வந்து சாரியில் வேறு எந்த கலரும் இல்லை. ஸோ செல்ஃப் கலர்லேயே வந்து நம்ம இந்த லீஃபை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி வந்து நம்ம லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். செல்ஃப் கலர் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரணுன்னு ஆசைப்பட்றேன். செல்ஃப் கலர் எப்போவுமே சூஸ் பண்ணையில் வந்து ஒரு ஷேடு, ஒரு டிண்ட் வந்து லைட்டர் இல்லைன்னா டார்க்கர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாகவே தெரியும். செல்ஃப் கலர் அப்படிங்கிற மாதிரி டல் ஆகாமல் லைட்டரோ இல்லை டார்க்கரோ அந்த மெட்டீரியலுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெளியில் தெரியும். ஸோ லீஃபை முடிச்சுட்டு லீஃபுக்கு மேலே வர அந்த கொடிக்கு வந்து காப்பர் கலரில் வந்து கர்தானா பீட் வச்சு நான் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த லீஃபில் அந்த த்ரெட் மேலே ஸ்டிச் பண்ணையில் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடி டிசைனில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம நெக்கோட அவுட்லைனுக்கு வந்து காப்பர் ஜரி த்ரெட் வச்சு 3 லைன்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன் சைட் நெக்கில் வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாகவும்
ஆப்போசிட் சைடில் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வந்து கர்வ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ட்ரெண்டியாக, ரொம்பவே வந்து யூனிக்காக வந்து நம்ம டிசைன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கும், ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தால் போதும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் வந்து இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான டிசைன் இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.